2400 டன் அரிசியை கஞ்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே. அதே போல ஹஜ் பயணத்தும் செல்வதற்கு அந்த ஹஜ் பயணத்திற்காக அரசின் சார்பாக பல்வேறு வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து நிதியும் ஒவ்வொரு ஆண்டும் அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து கொண்டிருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துக் கூறியதோடு நம்முடைய எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் காவிரிப்பட்டினத்தில் இது போன்ற கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதன் காரணமாக இந்த ஆண்டும் அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இதில் முழுமையாக ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு தலைவர்கள் முகமது ஜான் பாஷா, ஃபாரூக், ஃபாரூக், ரஹ்மான், நியாஸ், ஃபாரூக் இவர்கள் அனைவருக்கும், நௌஷத் பாய் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அடுத்ததாக நம்மை பொறுத்தவரை காவிரிப்பட்டினம் நகரத்தில் ஒரு பாதுகாப்பான நகரம். இந்த நகரம் சமம் கொடுக்காமல் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர், இந்துக்களானாலும் சரி, பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு கிராமம் நம்முடைய காவிரிப்பட்டினம் நகரம். அதே போல அன்பு தம்பிகள் சொன்னார்கள், கப்ரஸ்தான் கட்டுவதற்கு அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றிருந்தேன். அப்பொழுது நம்முடைய காவேரிப்பட்டினம் கப்ரஸ்தான் நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள். அப்படி ஆக்கிரமிப்பு செய்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று இடத்தில் வந்து கூறிய பொழுது நான் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை வெளியேற்றியதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக அங்கே காம்பவுண்டும் கட்டி கொடுத்தேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் படிவம்போடு கடைபெற்றிருக்கிறேன். அதே போல நம்முடைய பள்ளிவாசல் எல்லோரும் இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் பல்வேறு வகையில் முயற்சி செய்த பொழுது அவருக்கும் ஒரு சிறு உறுதுணையாக நான் இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே எந்த சூழ்நிலையும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறி, அல்லாஹ் உள்ள இறைவன் அல்லாஹ்வுடைய திருவருளால் அனைவரும் நன்றாகவும் சுபிட்சமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இஃப்தார் நோன்புக்கு பிறகு தொழுகை செய்வதற்கு இங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. रोज़ा होने के बाद नमाज को पूरा एकदम याद कर